ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வரகரிசி பொங்கல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்க இந்த வரகரிசி பொங்கல் ரொம்பவே சுவையாக குழந்தைங்க கூட விரும்புகிற அளவுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு நோய் வந்த பிறகு எந்த சிறுதானியம் சாப்பிட்லான்னு யோசிக்கிறத விட, நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம உணவில் இதுபோல் சிறுதானியம்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நோய் வராமல் தடுக்கலாம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வரகரிசி பொங்கல் ரெடி பண்ணுறதுக்கு நான் 1 டம்ளர் வரகரிசி எடுத்திருக்கேன். இது 1/2 கப் அளவுக்கு இருக்கும். முதல்ல வரகரிசியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு 5லேருந்து 6 முறை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நிறையவே அழுக்கு இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அழுக்கு நிறமாக மாறி வந்திருக்கு. இப்போது இந்த தண்ணி தெளிவாக தெரிகிற வரைக்கும் இதை 5லேருந்து 6 முறை தண்ணி சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். எப்போவுமே ஊற வச்ச பிறகு எந்த ஒரு அரிசியும் சுத்தம் பண்ணி எடுக்கக்கூடாது. அதில் இருக்க சத்துக்கள்லாம் போயிடும். சுத்தம் பண்ணிவிட்டு அரிசியை இது போல் ஊற வச்சுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அரிசி நல்லா வெந்து வரும்போது நல்லா குழஞ்சி வரும், சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். எப்பவுமே ஊற வச்சு செய்யும்போது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவும் இருக்கும். இப்போ இது ஒரு 1 மணி நேரம் போல் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் எந்த டம்ளரில் வரகரிசி அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் 4 பங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பங்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு பொங்கல் கெட்டிப்படாமல் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போது ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதோடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ நல்லா கொதித்து வந்த பிறகு ஊற வச்ச வரகரிசியை சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. இது போல் நெய் சேர்க்கும்போது குக்கர் விசில் வரும்போது அரிசி வெளியே தெறிக்காமல் இருக்கும். நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது குக்கர் விசில் போட்டு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் 4 விசில் வந்திருக்கு. குக்கரில் இருக்கிற ஏர் ரிலீஸ் ஆகட்டும், இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு இடையில் ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே செரிமானம் ஆகிறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தூள் பெருங்காயம் வந்தால் 1/4 டீஸ்பூன் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதோட ஒரு 20 முந்திரி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரியோட நிறம் நல்லா மாறி வரட்டும். கடைசியாக இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொரியணும்னு அவசியம் கிடையாது. இப்போது குக்கரில் ஏர் முழுவதுமாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி எப்படி நல்லா குழஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்ததுன்னா குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மல் பச்சரிசி பொங்கல் எப்படி இருக்குமோ அதே சுவையில் இருக்கும். நீங்கள் இதே போல் அளவுகளோடு நீங்கள் வேக வச்சு செய்து பாருங்கள். இப்போ நம்ம தாளித்து எடுத்துருக்க முந்திரி இதோடு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு சூடாக நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக பச்சரிசி பொங்கலுக்கு நீங்கள் என்ன சைடிஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே இதுக்கு சேர்த்து சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி, சாம்பார் ரொம்பவே சுவையாக இருக்கும். சூடாக வெறும் வாயிலே சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சுவையாக இருக்கும், சைடிஷ் இல்லாமல். வீட்டில் இருக்க குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் இதே போல் செய்து கொடுத்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோவில் இருக்க மாதிரி செய்து பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.